விடுமுறைனாலே ஒரு மகிழ்ச்சி. தொடர் விடுமுறைனா அது ஒரு பெருமகிழ்ச்சி. இந்த ஆகஸ்ட் 15, 16 தொட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு தொடர் விடுமுறை வரும். அந்த தொடர் விடுமுறைக்கு கேரளா பக்கம் போனோம்னா நல்லா மழை பெய்யும். அந்த மழையில தேக்கடியும், இடுக்கியும் போன என்னோட அனுபவம் தான் இந்த பதிவு. சென்னையிலேருந்து புறப்பட்ட நாங்க மதிய உணவுக்கு தேர்ந்தெடுத்த இடம் பெரம்பலூர்ல இருக்க அஸ்வின். ரூ. 155 ஒரு சாப்பாடு. ஒரு நல்ல மதிய உணவு முடிச்சுட்டு 40 இளையராஜா பாட்ட கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது ராத்திரி வந்துருச்சு. ராத்திரி பார்த்தீங்கன்னா, தேனி கிட்ட சாப்பிட்டோம். ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு சிக்கன் 65, பரோட்டா எல்லாமே சேர்த்து 270. எல்லாமே நல்லாவும் இருந்துச்சு. உடம்புக்கு எதுவுமே பண்ணல. ரோட்டு கடை தான். முடிச்சுட்டு நைட்டு ஒரு 9 மணி இருக்குங்க. 9 மணி போல நாங்க வந்து தேனியிலேருந்து இப்போ தேக்கடி ஏறிட்டுருக்கோம். தேனியிலேருந்து தேக்கடி ஏறும்போதே பார்த்தீங்கன்னா, மழை ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஆரம்பிச்ச மழை எப்ப முடிஞ்சதுன்னா, 3 நாள் சுற்றுலா முடிஞ்சு திரும்ப வரும்போது தான் முடிஞ்சது. அப்படியே மழையிலே ராத்திரி 11 மணிக்கு வந்த இடம் தான் ஹோட்டல் கிறிசிக்ஸ். அடுத்த 3 நாள் இங்கே தான் தங்க போறேன். 3 நாள் தங்கணும்னா 4 சுவர் மட்டும் போதாது இல்லைங்களா? ஒரு காடு, ஒரு மலை, இயற்கை, மழை, எழில் எல்லாம் சேர்ந்த மாரி ஒரு இடம். 3 நாள் எங்கெங்கெல்லாம் போனேன் அப்படின்றது தான் இந்த பதிவு. முதல் நாள் தேக்கடியில் காலையில் ஏஞ்சி வந்தோடனே முதல்ல மழைலாம் எப்படி இருக்குது, நம்ம தங்கியிருக்க எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தேன். நல்லா இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நல்லா எப்போதுமே குரங்கு, மயில் அப்புறம் நிறைய பறவைகள் வரக்கூடிய ஒரு இடம். நான் தங்கியிருந்த அறைக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நீச்சல் குளம். இந்த சுற்றுலா முழுவதும் என்னோட பயணிப்பது என்னோட மனைவி மற்றும் என்னோட தாயார். காலை உணவுக்காக இட்லி, தோசை குடுத்துருந்தாங்க. வீட்டு முறை உணவு தான். பிரெட்டு, ஜாம் கூட நாங்களே தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அருமையான காலை உணவோட பார்த்தீங்கன்னா, ஊர் சுத்தலான்னு கிளம்பிட்டோம். பெரிய திட்டங்கள் இல்லாம தாங்க நான் ஒவ்வொரு நாள் பயணத்தையுமே தொடருவேன். எங்கே தான் போறேனோ, எங்கே எனக்கு ரொம்ப பிடிக்குதோ அங்கே ரொம்ப நேரம் இருப்பேன். இப்படி தான் என்னுடைய பயணங்கள் தொடரும். தேக்கடி சுற்றி பார்த்தீங்கன்னா, நெறைய கிறிஸ்துவ தேவாலயங்கள். அதில் முதல்ல ஒரு தேவாலயத்த பார்த்துட்டு, அடுத்த ஒரு இடத்துக்கு போறோம். எப்படி இருக்குன்னு அங்கே போய் சொல்றேன் வாங்க. மழை பொழிய பொழிய முதல்ல நாங்க வந்த இடம் வந்து செல்லார் கோயில் காட்சிமனை. தமிழ்நாடு, குமிளி எல்லையில இருக்கிறது. ரூ. 40 பயணச்சீட்டு.
திரும்பவும் மழை விடாமல் பெய்யுது. அடுத்து நம்ம போகிற இடம் கல்வாரி மலை. கல்வாரி மழையை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் போகிற இடம் பார்த்திங்கன்னா இடுக்கி அணை. ஒரு 10 வருடமாக எனக்கு இடுக்கி அணையை பார்க்கணுன்றது ஒரு ஆவல் தான். இன்றைக்கி அதை பார்த்துருன்னு ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு தான் போயிட்டுருக்கேன். இடுக்கி அணையை அழகாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஹில் வியூ பார்க் அப்படின்னு கூகுள் பண்ணி போங்க. ஏன்னா இடுக்கி அணைன்னு போட்டிங்கன்னா அது வேற எங்கேயோ போயிடும். ஹில் வியூ பார்க்னால் சரியாக இந்த இடத்துக்கு போயிடும். நான் போகும்போது நல்ல மழைன்றதுனால எனக்கு சரியான காட்சி கிடைக்கல. ஆனால் காட்சி கிடச்சிதுன்னா இந்த இடம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். மழையிலே இந்த இடம் பயங்கரமாக இருந்துச்சு. நாள் 2 புட்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு 2ஆம் நாள் எங்கேயோ போகிறோம். வாங்க பார்க்கலாம். Been too long now. I think that I'm on. I second guess you. I second guess me. I second guess them. Don't second guess me. Live in the moment, 'cause we are so free. And in this moment, life is like a dream. Live in the moment, 'cause we are so free. And in this moment, life is like a dream. So come a little closer, but don't hold your breath. Silence in the background, violence in your eyes now. Remember that time you gave your heart to me. Remember that time when life was like a dream. You know what. பயணங்கள்லாம் முடிந்த பிறகு ராத்திரி நேரம் கடை தெருவுக்கு சிப்ஸ் வாங்கலான்னு வந்திருந்தோம். இறுதி நாள், 3ஆவது நாள், விடைபெறும் நாள். இட்லி கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு விடைபெற ஆரம்பிச்சிட்டோம். தேனிக்கு காற்று, திண்டுக்கலுக்கு பிரியாணின்னு காற்று திண்டுக்கல் பிரியாணி 2ஐயும் அனுபவிச்சுட்டு இந்த சுற்றுலாவை இனிதே நிறைவடைச்சிட்டோம். நன்றி.